ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 20/3/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சஷ்டி, கரிநாள், சமநோக்கு நாள், உலக சிட்டுக்குருவிகள் தினம், சர்வதேச மகிழ்ச்சி தினம், உலக ஜோதிட தினம். அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நமஸ்காரங்கள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மீன லக்னம், இருப்பு 3 நாழிகை 32 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:20 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று மாலை 3:20 மணி வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 11:17 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் வழிபாடும் தரிசனமும் சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். அதேமாரி இன்னைக்கு நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய குரு பகவானை வணங்க மனக்குறைகள் அகலும். அடுத்தபடியாக முக்கியமானது சஷ்டி. அது வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் முருகப்பெருமான் அற்புதம். அதனால் இன்றைக்கி சஷ்டிங்கிறனால சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதேமாரி உத்தியோகம் முக்கியமாக கிடைக்கும். அதுமாரி வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதம் இருந்தேனாலே ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு வழிபாடு செய்து நெய்தீபம் ஏற்றி மனமுருகி வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனக்குறைகள் அகன்று மன தெளிவு கிடைப்பதோடு சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் புதன் மற்றும் சனி, மீனராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னாலே கவனமாக இருக்கணும். நான் எல்லாருக்குமே அதான் எச்சரிக்கையாக சொல்லுவேன். பயப்படுற மாதிரி இல்லை, எச்சரிக்கை. புரியுறதா? அதேமாரி இன்றைக்கி வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க. ஏன்னா உடல் அளவில் மனதளவில் சோர்வுகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால ஒரு டென்ஷன் இருக்கும், அனாவசியமான டென்ஷன். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கி உங்களோட அதாவது சந்திராஷ்டமம் இருந்தாலும்
இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 16. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களை, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அடி தூள் கிளப்பி சந்தோஷமாக இருங்கோ. ஏன் அப்படின்னா இன்றைக்கி களத்தில் சனமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான், ஜென்மராசியில் குரு பகவான் இருந்தால் கூட 7ஆம் பார்வையை சூப்பராக அப்படி பார்த்துட்டு இருக்கார். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே சமயம் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனமகிழ்வை ஏற்படுத்தும். ஒவ்வொரு விஷயத்திலும் நுணுக்கமான அறிவை வெளிப்படுத்துவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 17. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பகைவனர் ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்படும். நீங்கள் கேட்ட வங்கி கடனுதவி இன்றைய தினம் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விழுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுருமை கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். குரு பகவானின் பார்வையை பெற்று அதே சமயம் சனீஸ்வர பகவான் பார்வையும் வாங்கிக்கிறார். இருந்தாலும் இன்றைக்கி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இன்றைக்கி குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். நீங்கள் கேட்ட சில உதவிகள் அருமையாக வந்து சேரும். குழந்தைகளின் படிப்பு வெகு சிறப்பாக அமையும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போட்டுறாதீங்க. அப்புறம் எறும்புகள் வந்துன்னா நீங்கள் திட்டு வாங்குறீங்களோ இல்லையே நானும் திட்டு வாங்கணும். சரியா? இந்த வெளியில் போகிறதுனாலே இன்றைக்கி சந்தோஷமான ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான், குரு பகவான், சனீஸ்வர பகவான் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணார். மனசில் சின்ன சின்ன கிளேசங்கள் இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவான சூழ்நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். உறவினர்களின் திடீர் வருகையால் இல்லம் அருமையாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலும் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு தைரியம் தைரியம் தைரியம். என்ன சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிர்வதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை அதிரடியாக அறிவித்து அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை சந்தோஷமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புங்க. ஏன்னா தனபாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். கூடவே சனீஸ்வர பகவானோட பார்வையும் விழருது. ஆனாலும் குருவோட 7ஆம் பார்வை ஸ்ட்ரைட்டாக விழுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும். சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படி உழைக்கணும், உழைச்சா அந்த உழைப்பு வீண் போகாது. கரெக்டாக இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு எதிர்பார்த்த அந்த முக்கியமான நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார், என்ன தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் நம்ம கவனமாக இருந்தால் போகிறோம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். சாப்பாடு விஷயத்தில் சரியா. அதேமாரி உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமான ஒரு போக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபடுவார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் இழுபறியாகலாம். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ராசிக்குள் சந்திர பகவான் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுருமை தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன்னா அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவான் சனீஸ்வர பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுவதா இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்த்த இந்த இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். எதிர்பாராத ஒரு பயண வாய்ப்பு உண்டாகலாம். அதேபோல் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதுமே மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப 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 அற்புதமான ஒரு நாள். என லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் சந்திர பகவான், குரு பகவான், சனீஸ்வர பகவானின் பார்வையை பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். தொழில் வியாபாரத்தில் அருமையான லாபங்கள் வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான். பரபரப்பாக இருப்பேள், சுறுசுறுப்பாக இருப்பேள். உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தான். சிறப்பான சூழ்நிலை வேணும்னு அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சால் தான் நல்லது. சரியா? இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. முக்கால்வாசி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில எண்ணங்கள் பூர்த்தியாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா 9ஆம் இடமாக்கிய பாக்கியஸ்தானத்துக்கு சந்திர பகவான் வந்துட்டார். 9ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார், சனீஸ்வர பகவானோட பார்வையும் வாங்கிக்கிறார். இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையும். ஏன்னா சந்திராசிரமம் போயிடுதுனாலே ஓரளவுக்கு சந்தோஷம் வந்துடுங்க. குடும்பத்தில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சமாளிப்பீங்க. அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் அளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து மருத்துவ செலவுகள் மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.